திமுகவுக்கும் திரு மன்மோகன் சிங்குக்குமான நிர்வாக ரீதியிலான உறவு இருக்கு, தமிழகத்திற்கும் பிரதமருக்குமான திரு மன்மோகன் சிங்கிற்குமான உறவு இருக்கு. எந்த அளவுக்கு அது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டதாக நீங்க பார்க்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அறிவு, ஆற்றல், அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய பெருந்தன்மை, பொறுமை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நுண்மான் நுழைவுலம் மிக்க அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு பேரறிஞர். உலகமே போற்றுகிறது, உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பாராட்டுகிறது. பாராட்டுதலுக்குரிய தலைவர் தான். ஆனால் பாராட்டுபவர்கள் அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாபெரும் பிரதமர். பாராட்டப்பட்ட அவர் செய்திருப்பதை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனக்கு முன்பு பேசிய மதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த கோபண்ணா அவர்களும் மற்றவர்களும் எல்லா செய்திகளையும் சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் தமிழ்நாட்டை அதிகம் நேசித்த பிரதமர். இதற்கு முன்பு விபி சிங் அவர்கள் மண்டல அறிக்கையை ஐயா கலைஞர் அவர்கள் சொன்ன பொழுது மண்டல அறிக்கையிலே கையெழுத்திட்ட விபி சிங், அதுபோல காவிரி நடுவர் மன்றம் கொண்டு வந்த விபி சிங், அதை தாண்டி தமிழ்நாட்டுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையிலே சொல்லுகிறார், I will never be satisfied till my mother tongue, the language in which my forefathers spoke, the language in which sermons and scriptures have been written. பெரிய ஸ்பீச் அது. கடைசியா சொல்லுகிறார், அன்னை தமிழ் மொழிக்கு உரிய தகுதி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு அண்ணா மாநிலங்களவையில் பேசினாரே, அந்த ஆதங்கத்தை ஐயா கலைஞர் அவர்கள் அண்ணாவினுடைய இயக்கத்தை போக்கி ஐயா மன்மோகன் சிங் இருக்கிற பொழுது மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்களுடைய பரிந்துரையோடு தமிழ் செம்மொழியானது. செந்தமிழே உயிரே நெருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று அப்படியே உருகி உருகி பாடுவானே பாவேந்தன், அந்த அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி. சேது கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியது. மதுரவாயில் கடற்கரை எலிவேட்டட் பாத்வே, தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு அத்தனையும் அந்த 10 ஆண்டு காலத்திலே பெருகி இருக்கிறது என்பதை நாம் மனமாற உணர வேண்டும். நான் பல செய்திகளை வைத்திருந்தாலும் கோபண்ணா அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு சட்டம், அதுபோல 100 நாள் வேலை திட்டம் 2005 விற்பனை வரியிலே இருந்த சிக்கலை நீக்கி வாட் வரியை அறிமுகம் செய்தவர். இந்தியா முழுவதும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொண்டு வந்த மாமேதை. அமெரிக்க நாட்டோடு இந்தியா முதலாக சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தை போட்ட பெருமை ஐயா மன்மோகன் சிங் அவர்களை தாரும். கட்டாய கல்வி உரிமை மட்டுமல்ல, மாணவர்கள் கல்வி கடன் பெறுவதற்கு அதற்கான வங்கிகளுக்கான வாய்ப்பை தந்தவர். உணவு பாதுகாப்பு சட்டம், கோபண்ணா அவர்கள் சொன்னார்களே, பிரதம மந்திரியுடைய கிராம சாலை வேலை வாய்ப்பு விகிதம் 2014 5.4 தான் இருந்தது. ஐயா மன்மோகன் சிங் இருந்த பொழுதுதான் இந்திய நாட்டினுடைய ஜிடிபி உச்சத்தை தொட்டது, 10 வரைக்கும் போச்சு. சராசரியாக ஒரு 7.5% என்பது மதிப்பிற்குரிய ஐயா பிரதமராக இருந்த பொழுது சராசரியாக இருந்தது. உலகில் பொருளாதாரத்தில் 8வது இடத்திலே இருந்த இந்தியாவை 6வது இடத்துக்கு கொண்டு வந்த பெருமை ஐயா மன்மோகன் சிங் அவர்களை சாரும். உலக வங்கி ஒரு அறிக்கை கொடுத்தது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்று. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியினுடைய அடிப்படையில் 2005 உலக வங்கி சொல்லுகிறது இந்தியா 10வது இடத்தில் இருக்கிறது என்று. ஆனால் 6 ஆண்டு காலத்தில் அதை 3வது இடத்திற்கு கொண்டு வந்த பெருமை பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நம் நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய ஐயா மன்மோகன் சிங் அவர்களை. இரண்டு பார்வை, ஒரு பக்கம் பொருளாதார புரட்சி, இன்னொரு பக்கம் மார்ஜினலைஸ்டு சொசைட்டி என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிறதே, அந்த சமுதாயத்தின் கண்ணீரை துடைப்பதற்காக திட்டங்கள் எல்லாவற்றையும். அதே திரு மன்மோகன் சிங், இவ்வளவு புகழாரம் சூட்டக்கூடிய திரு மன்மோகன் சிங் சில விமர்சனங்களையும் சந்திக்க நேர்ந்தது. ஒபாமா தன்னுடைய புத்தகத்துல ப்ராமிஸ்டு லேண்டுங்கிற புத்தகத்துல ஒரு சிறிய அடிக்கடி துன்புறுத்தலுக்கு உள்ளான சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நாட்டின் உச்சபட்ச பதவிக்கு உயர்ந்திருக்கிறார், உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்டு வந்ததன் மூலமாகவும் ஊழல் செய்யாமல் சம்பாதித்த நற்பெயரினாலும் மக்களின் நம்பிக்கையை வென்றவர் அப்படின்னு புகழாரம் சூட்டுகிறார். ஆனால் திரு மன்மோகன் சிங் கூட்டணி கட்சிகளால அதிக நெருக்கடிகளுக்கு உள்ளானார், திமுக உட்பட இந்த 10 ஆண்டு காலத்துலங்கிற விமர்சனங்களும்
அவருக்கு ஒரு வாழ்நாள் கரையாக, ஒரு வாழ்நாள் புழுக்கத்தை, வாழ்நாள் நெருக்கடியை திரு மன்மோகன் சிங்கிற்கு தந்ததா? எனக்கு அந்த கேள்வி கார்த்தி, எனக்கா? உங்களுக்கு தான். ஆட்சி என்று வருகிற பொழுது, கூட்டணி ஆட்சி என்று வருகிற பொழுது, இந்த கூட்டணி ஆட்சிகளுக்குள்ளே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, முற்றிலும் பூசி முழுக விரும்பவில்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் வெளியிலே வராமல் அவரும் மௌனம் காத்து, இவரும் பெருந்தன்மையாக இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் களைந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருக்கிற பொழுது எடுத்து வைத்தது. இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சியினுடைய நெருக்கடியை எல்லாம் நாங்கள் எந்த இடத்திலும் தரவில்லை. எங்களுடைய உரிமைகளை கொஞ்சம் வலிமையாக கேட்டு பெற்றோம் என்பதை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். சரி, ஓகே.